ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ராணி லலிதாங்கி 1957 ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமாகும். ஆரூர் தாஸுடைய ஆசான் தயாரிப்பு ராணி லலிதாங்கி திரைப்படம். பிரபல நடிகர் ஒருவர் கழுத்துல ருத்ராட்ச மாலை அணிந்து ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டவனே உன் போல் ஆண்டவனே இல்லையே அப்படின்னு பாடி நடிக்க வேண்டும் என மூட நம்பிக்கை கருத்துக்கள் ஒரு காட்சி இடம்பெற்றது. திமுகவுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பிரபல நடிகர் விலகிவிட்டாரு. ஆனால் அதே படத்தை சிவாஜி அவர்களை வைத்து எடுத்து வெற்றி கண்டவர் தஞ்சை ராமையா தாஸ். இவர் ஜெயிக்க ஒத்துழைத்தவர் யார் தெரியுமா? நடிகை பானுமதி அவர்கள் தான். லலிதாங்கியாக நடித்தவர் பானுமதி அவர்கள். இவங்களை தவிர வேறு யாரும் நடித்து இருந்தா அந்த பிரபல நடிகருக்கு பயந்து நடிக்காம போயிருப்பாங்களாம். நடிக்க மறுத்த அந்த பிரபல நடிகர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். 1957 வெளியான ராணி லலிதாங்கி படத்துக்கு முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் தான் நடிப்பதாக முடிவு பண்ணிவிட்டு சில காட்சிகள் எடுக்கப்பட்டன. அதுக்கப்புறம் இந்த படத்துல சிவாஜி அவர்கள் தான் கதாநாயகனாக நடிச்சாரு. ராணி லலிதாங்கி படத்துடைய தயாரிப்பாளர் திருச்சி ஆர் கல்யாணராமன் அவர்கள் தான். திருச்சியில நந்தினி பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்தி வந்தாரு. அதுக்கப்புறம் ரவி ஃபிலிம்ஸ் ஆகிய திரைப்பட விநியோக நிறுவனங்களை நிறுவி பெரும் வெற்றி கண்டாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு குடியேறி டப்பிங் படங்கள் எடுத்து வெற்றி கண்டவர். சொந்தமாக படம் தயாரிக்க நினைத்த அவரு தம் நண்பர் தஞ்சை என் ராமையா தாஸ் பெயரின் முதல் எழுத்துக்களை கொண்டே TNR புரொடக்ஷன்ஸ் என்று நிறுவனம் தொடங்கி முதல் படமாக லலிதாங்கி அப்படின்ற திரைப்படத்தை எடுக்க திட்டமிட்டாரு. அவருடைய நெருங்கிய நண்பர் எம்ஜிஆர் அவர்களுடன் ராஜ சுலோச்சனா அவர்களும் நடிக்க படம் வேகமாக வளர தொடங்கியது. அரசனான கதாநாயகன் துறவரம் பூண்டு மெய்ஞான மார்க்கத்துல ஈடுபடுவதாக கதை அமைந்திருந்ததால நடராஜ சிலைக்கு முன் கதாநாயகன் எம்ஜிஆர் பாட வேண்டும் அப்படின்ற நிலை உருவானது. அப்போது கடவுள் மறுப்பு இயக்கத்துல தீவிரமாக அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் ஈடுபட்டிருந்தாரு. அவருக்காகவே ராமையா தாஸ் அருமையான பல்லவி எழுதியிருந்தாரு. ஆண்டவனே இல்லையே இந்த பல்லவிக்கு எப்படி விசில் அடிப்பாங்க, ஆனா விசில் அடிக்க போகும் நேரத்துல தலையில அடிப்பது போல் அடுத்த அடி எழுதியிருந்தாரு. ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதிலே ஆண்டவனே இல்லையே அப்படின்னு எம்ஜிஆர் நடிக்க கொஞ்சம் தயங்கினாரு. தம்முடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த காட்சி குறுக்கீடாக அமையும் அப்படின்னு அவரு கொஞ்சம் கருதினாரு. பெரும் பொருட்செலவுல செட் போடப்பட்டு சில நாட்கள் ஆகியும் எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளவில்லை. தில்லை தாண்டவனே அப்படின்றதுக்கு பதிலா உதய சூரியனே அப்படின்னு போடலாமே என்று சமரசம் பேசினாராம் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா தயாரிப்பாளரே ஒரு தீவிர பக்தர். சமரசத்தை நிராகரித்தாரு. கவியின் வார்த்தைகளை மாற்ற நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த நாளே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து அந்த பாடல் காட்சியை படமாக்கி முதல்ல இருந்து எம்ஜிஆர் நடித்த காட்சிகளை நீக்கிவிட்டு மீண்டும் சிவாஜி அவர்களை வைத்து ராணி லலிதாங்கி அப்படின்னு மாற்றி படமாக்கி வெளியிட்டாரு. அவரது துணிச்சலை பின்னால எம்ஜிஆரே பாராட்டினார் அப்படின்றது வேறு கதை. கொள்கைக்காக தயாரிப்பாளர் திருச்சி ஆர் கல்யாணராமன் அவர்கள் பலத்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டாரு. அந்த காலத்துல எம்ஜிஆர் மற்றும் பானுமதி அப்படின்னு படங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில கூட துணிந்து சிவாஜி அவர்களுடன் நடித்து கொடுத்ததால நடிகை பானுமதி அவர்கள் நாடோடி மன்னன் படத்துல இருந்து பாதியில வெளியேற வேண்டிய நிலைமை இருந்துச்சு. தயாரிப்பாளர் திருச்சி ஆர் கல்யாணராமன் அவர்களால் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு அவரின் ஆதரவிலேயே வசித்து வந்து அவர் மூலம் கே சுப்பிரமணியம் தயாரித்து வந்த கச்ச தேவயானை அப்படின்ற படத்துல நடித்து வந்த சரோஜா தேவி அவர்களுக்கு நாடோடி மன்னன் திரைப்படத்துல நுழைய வாய்ப்பு கிடைத்தது. ராணி லலிதாங்கி நஷ்டத்தால பாதிக்கப்பட்ட திருச்சி ஆர் கல்யாணராமன் அவர்கள் ரஞ்சனையும் இன்னொரு பிரபல நடிகையையும் வைத்து மின்னல் வீரன் அப்படின்ற படம் எடுத்தாரு. அதுவும் வியாபார ரீதியில நஷ்டம் ஏற்படுத்தியது.
இந்த நஷ்டங்களுக்கெல்லாம் பிறகு 1970ஆம் ஆண்டு மீண்டும் பட தயாரிப்பில் ஈடுபட்டாரு. TM சௌந்தரராஜன் வெண்ணிற ஆடை நிர்மலா நடிக்க அவரு கவிராஜ காலமேகம் படம் எடுத்தாரு. சில சமயங்கள்ல படங்கள்ல தன் காட்சி கொள்கைகளுக்கு ஏற்றபடி மாற்றங்களை செய்ய சொன்னாரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படி செய்யாத பட்சத்துல அந்த படங்கள்ல இருந்து அவரு விலகி இருக்கிறாரு. அந்த வகையில 1957 வெளிவந்த ராணி லலிதாங்கி திரைப்படம் இதுக்கு ஒரு உதாரணம். இந்த படத்துல கதாநாயகன் அனைத்து பெண்களையும் பாலியல் தொழிலாளியாக கருதி ஒதுக்குவதை போல காட்சிகள் இருந்ததால அதனை ஏற்காமல் விலகியதாக சொன்னாரு. அதே போல 1958 வெளியான காத்தவராயன் படத்திலிருந்தும் விலகி இருக்கிறாரு. 8 அடி கோவிலிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். TM சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாட்டை அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.